அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் பீஃப் குருமா ஒன்று ஈஸியாக செஞ்சுக்கொள்கிற எப்படின்னு பார்ப்போமா. நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட்லேயே ஈதுல் அத்ஹா வருது. ஸோ அதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு பீஃப் குருமா ரெசிபி ஒன்று பார்ப்போம். வாங்க நாங்கள் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டில் ஒரு கடாய் எடுத்து அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் ஆயில் ஆட் பண்ணி கொள்கிறேன். அதுக்கு பிறகு 200 கிராம்ஸ் ஆனியன்ஸ் எடுத்துக்கிறேன். அதை நான் இதில் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். கோல்டன் ப்ரௌன் ஆவக்காட்டுமே நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். ஸோ இந்த அளவுக்கு வரப்போக்குள்ள நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும், இல்லாட்டி இது அப்படியே ரோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா பதம் வந்துடுச்சு. இந்த பதம் வரப்போக்குள்ள நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளணும், செப்பரேட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் இந்த ஃப்ரை பண்ணின ஆனியன்ஸ் எல்லாமே இந்த ஹேண்ட் மிக்சர்டு பிளெண்டர் கப்பில் நான் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி கர்ட் எடுத்துக்கொள்ளணும். அந்த கர்டை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ஹேண்ட் பிளெண்டரால் நல்லாவே இதை பீட் பண்ணிக்கொள்ளணும். இது பீட் பண்ணி பட்டோடனே நல்ல ஒரு பேஸ்ட் ஒன்று மாதிரி வரும். இப்போ ஓகே, பீட் பண்ணி பட்டுருச்சு. இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு நாங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ நெக்ஸ்ட் திரும்பவும் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதுக்கு பே லீவ்ஸ் உண்டு, அதே மாதிரி பட்டை, அதே மாதிரி க்ளோவ்ஸ், அதே மாதிரி ஏலம் எல்லாத்தையுமே நான் போட்டுக்கொள்கிறேன். போட்டு இது கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் இதுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேம் ரேஷியோவில் கிரைண்ட் பண்ணினது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதோட ரா ஸ்மெல் போக்காட்டியும் கொஞ்சம் நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கோம். இப்போ இதுக்கு நான் கரி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் இன்றைக்கி 500 கிராம்ஸ் போன்லெஸ் பீஃப் எடுத்து வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது பிறகு ஒரு 2-3 பிஞ்சஸ் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதை நல்லாவே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே மூடி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி இப்போ இந்த ஆயிலில் அப்படியே நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். எப்படியுமே ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் ஆகின பிறகு அதை அப்படியே நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் நிற்கும் பீஃப். ஸோ அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். 1 கப் ஓ 1.5 கப் ஆட் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி நாங்கள் நல்லா இதை குக்காக விடணும். நல்லாவே குக் ஆகிறதுக்கு விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நாங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஓகே. இப்போ இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கு பிறகு நல்லா குக் ஆகின பிறகு இப்படி தான் நிற்கும். இப்போ இதுக்கு நான் கொரியண்டர் பவுடர் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் கியூமின் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லாவே எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் செஞ்சு வச்சேன்னு ஏற்கனவே ஒரு பேஸ்ட் உண்டு,
அந்த பேஸ்ட்டை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆனியனை கோல்டன் ப்ரௌனாக கட்டி ஃப்ரை பண்ணி கர்ட் போட்டு அதை பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்ச பேஸ்ட். ஸோ இப்போ இதை நல்லா போட்டு நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு திரும்பவும் இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக்காகி எடுத்தால் இப்படி தான் நிற்கும் சட்டப்படி குருமா கறி. உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு குருமா கறி தான் இது. இது அதா வருது, அதுக்கு அட்டகாசமாக இந்த குருமா கறியை செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை உங்களோட ஃபேமிலியை நீங்கள் அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் இதை இப்போ சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீஃப் குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் என் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டக்குன்னு பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.